சாலை தடுப்புச் சுவரில் முப்பட்டை ஓட்டி அட்ராசிட்டி காட்டிய இந்த இளைஞர் மீது 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அண்மையில் திருச்சியில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழா நடைபெற்றது. கண்டோன்மென்ட் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு இளைஞர்கள் சிலர் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்தனர். அப்போது கொள்ளிடம் நேப்பியார் பாலத்தில் இளைஞர் ஒருவர் ஆபத்தை உணராமல் தடுப்புச் சுவரின் மீது முப்பட்டை இயக்கினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தடுப்புச்சுவர் மீது மொபெட் ஓட்டியவர் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அடுத்த பூனாம்பாளையத்தை சேர்ந்த குருமூர்த்தி என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து குருமூர்த்தி மீது கொள்ளிடம் போலீசார் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜேஜே நகர் குறைகளை நாங்கள் நிறையா இடத்துல சொல்லியும் எந்த விதமான நடவடிக்கையும் 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே எடுக்கல. நியூஸ் 18ல் நாங்கள் இந்த தகவலை சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதன்முறையாக மருத்துவத்துறையிலேருந்து 20க்கும் மேற்பட்டவங்க ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களையும் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இன்றைக்கி எங்களுக்கு எல்லாருக்குமே மெடிக்கல் செக்அப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஈபியிலேருந்து இன்றைக்கி ஈபியிலேருந்து எங்களுக்கு கரண்ட்டு எல்லாம் போட்டு தரோம், ஆர்டிஓ போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதன் எதிரொலியால் கொடைக்கானலில் உள்ள ஜேஜே நகரில் அடிப்படை வசதிகள் கிடைத்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சிதான் இது. கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே உள்ள ஜேஜே நகரில் 12 ஆண்டுகளாக குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதனை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியிட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் மின்வாரியம் மற்றும் மருத்துவத்துறையினர் முகாமிட்டுள்ளனர். இதேபோன்று மற்ற துறைகளும் இப்பகுதியை கவனத்தில் கொண்டு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.